நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துடைய கடைசி நாட்களுக்குள்ளாய் ஆவியானவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இயேசு நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த காலம் முழுவதும் லெந்து காலங்கள் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் ஆசரிப்பார்கள். 40 நாள் நாங்கள் உபவாசம் இருப்போம். 40 நாட்கள் நாங்கள் பூ வைக்க மாட்டோம். 40 நாட்கள் ஸ்தோத்திரம் சிக்கன் மட்டன்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லி நிறைய பொருத்தனைகள் பண்ணுவார்கள். இந்த லெந்து காலங்கள் முடிவுகிற அந்த மாதத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில தினத்திற்குள்ளாய் நாம் கிறிஸ்துவுடைய உயிர்ப்பின் பண்டிகையை நாம் ஆசரிக்க போகிறோம். அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள போகிறோம். கர்த்தர் நமக்கு அருள் செய்வாராக. பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் மிகவும் நம்புகிறேன். ஏசப்பா ரொம்ப நல்லவர். அவர் நம்மளை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்னும் நம்மளை அவர் சந்தோஷப்படுத்துவார். நம்ம இறைச்சல்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். முதல் என்ன இறைச்சலை குறித்து நாம் தியானித்தோம் அப்படின்னு சொன்னால், யுத்தத்தின் இறைச்சலை குறித்து நாம் தியானித்தோம். ஆண்டவர் நம்மோடு பேசினார். ரெண்டாவது நாம் எந்த இறைச்சலை குறித்து நாம் தியானித்தோம் அப்படின்னு சொன்னால், அமளியின் இறைச்சலை குறித்து நாம் தியானித்தோம். கர்த்தர் நம்மோடு பேசினார். மூன்றாவது நாம் தியானிக்க போகிற இறைச்சல் திருப்பிக் கொள்ளலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 42வது வசனம். தீர்க்கனாகிய எரேமியாவின் புஸ்தகம் 50:42. அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். அவர்கள் இரக்கம் இல்லாத கொடியர். அவர்கள் இரைச்சல் சமுத்திர இரைச்சலை போல் இருக்கும். பாபிலோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தத்துக்கு ஆயத்தப்பட ஆட்களை குதிரைகளின் மேலே ஏறி வருவார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த வசனம் பாபிலோன் தேசத்தின் மீது தேவன் அறிவித்த தீர்ப்பை குறிக்கிறது. பாபிலோன் தேசத்தின் மேலே கர்த்தர் அனுமதிக்கிற ஒரு நியாய தீர்ப்பு. பாபிலோனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். வருகிறவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் இரக்கம் இல்லாத கொடியர்கள். அவர்களுடைய இரைச்சல் சமுத்திரத்தின் இரைச்சலை போல இருக்கும். பாபிலோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தத்திற்கு ஆயத்தப்பட ஆட்களாய் குதிரைகளை மேலே ஏறி வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ மூன்றாவது நாம் எந்த இரைச்சலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஸ்தோத்திரம், சமுத்திரத்தின் இரைச்சல். சொல்லுங்க, என்ன இரைச்சல்? சமுத்திரத்தின் இரைச்சல். அப்போ ஆண்டவர் முதலாவது நம்மோட பேசினார், உன் வாழ்க்கையில யுத்தத்தின் இரைச்சல் ஏன் வருதுன்னு பேசினார். ரெண்டாவது ஆண்டவர் பேசினார், உன் வாழ்க்கையில அமளியின் இரைச்சல் ஏன் வருது அப்படின்னு பேசினார். மூணாவது ஆண்டவர் கேட்கிறார், ஏன் தெரியுமா? இந்த சமுத்திர இரைச்சல், ஆண்டவர் சொல்லுகிறார், சமுத்திரத்தின் இரைச்சலை போல அவர்களின் சத்தம். பாபிலோன் தேசமே, நீ கொடிய தேசம். நீ கர்த்தருக்கு விரோதமாய் அநேக காரியத்தை செய்கிற தேசம். பாருங்க, பாபிலோன் தேசத்தை குறித்து வேதம் சொல்லுது, தானியேலை கர்த்தரை ஆராதிக்க விடல. கர்த்தரை ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு முன்னாடி ஒரு சிலையை நிப்பாட்டி இதை வணங்கு அப்படி. அப்போ விக்கிரக ஆராதனை நிறைந்த தேசம் தான் பாபிலோன் தேசம். இதில் என்ன பியூட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா,
இந்த பாபிலோன் தேசத்துக்கு மீது கர்த்தர் ஒரு சாபத்தை சொல்றாரு. டேய், நீ பாருடா, அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். வர்றவன் சாதாரணமா இல்ல சார், இரக்கம் இல்லாத கொடியன். அவனுடைய இரைச்சல் சமுத்திரத்தை போல இருக்கும். பாபிலோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தத்திற்கு ஆயத்தப்பட ஆட்களே குதிரைகளில் ஏறி வருவார்கள். சமுத்திரத்தின் இரைச்சல், பொல்லாத மனிதர்களின் சத்தம், நம்மளுடைய வாழ்க்கையை நம்மை கொன்று விடுவோம் என்று சொல்லி மிரட்டுகிற மனிதர்களின் சத்தம், உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவேன் என்று சொன்ன மனிதர்களின் சத்தம், அதுதான் ஆவியானவர் சொல்றார். அதுதான் உன் வாழ்க்கையில கேட்கிற இரைச்சலின் சத்தம் சமுத்திரத்தின் இரைச்சலை போல இருக்கும். ஆண்டவர் பாபிலோனை பார்த்து சொல்லுகிறார், ஓ ராணுவம் பெருசுன்னு நினைக்கிற, மற்ற ராணுவத்தை வச்சு உன் ராணுவத்தை வேட்டையாடுவோம் பார்த்துக்கோப்பா. சாதாரண ஆள் நினைச்சியா நீ? கவனமா கேட்கணும், கவனமா கேட்கணும். சமுத்திரத்தின் இரைச்சல்னு சொன்னா ஒரு 3 வார்த்தையை நான் தியானிச்சு எழுதியிருக்கிறேன். சொல்றேன் பாருங்க. எண்ணிக்கைக்கு அதிகமான சத்துரு. சொல்லுங்க, சமுத்திர இரைச்சல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எண்ணிக்கைக்கு அதிகமான சத்துரு. 2வது சொல்லுங்க, தடுக்க முடியாத வல்லமை. சொல்லுங்க, 2வது என்னது? தடுக்க முடியாத வல்லமை. 3வது பயம், படபடப்பின் சத்தம். எண்ணிக்கைக்கு மிஞ்சின சத்துரு, தடுக்க முடியாத வல்லமை, படபடப்பின் சத்தம். சமுத்திரத்தின் இரைச்சல், எண்ணிக்கைக்கு மிஞ்சின சத்துரு, தடுக்க முடியாது. சமுத்திரத்தின் அலைகளை நம்மளால தடுக்க முடியுமா? சமுத்திரத்தின் இரைச்சல்களை நம்மால் தடுக்க முடியுமா? அதுதான் பாபிலோனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம். உன் சேனையை மற்ற இராணுவத்தை வச்சு நான் அழிக்கிறேன்டா. அவனுடைய சத்தம் வர்றவனை சாதாரண மனிதன் அல்ல, வேலும் வில்லும் பிடித்து கொண்டு வருவார்கள். அவனுக்கு ஒரு பேரை கர்த்தர் வைக்கிறார், இரக்கமில்லாத கொடியன். என்னது? இரக்கமில்லாத கொடியன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷிக வல்லமைகள் நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். பொல்லாத சத்துரு இன்னைக்கு மனிதனை விட நமக்கு மேல கோபமா இருக்கிறது யாரு? பிசாசு. வேதம் சொல்லுகிறது, எப்படி ஒருவனை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். யோபு 1 இயேசு பிசாசை பார்த்து கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், நான் உலகம் எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன். பிசாசோட ஒன் ஆஃப் த கேரக்டர், சுத்திக்கிட்டே இருப்பான். தோல்வியை ஒத்துக்கொள்ளவே மாட்டான், சுத்திக்கிட்டே இருப்பான். நீங்க ஒருவேளை இன்னைக்கு விபச்சாரத்தை ஆவி நீங்க ஜெயிச்சிருக்கலாம், உடனே இந்த பிசாசு நம்மளை ஜெயிச்சிட்டான்னு போக மாட்டான், சுத்திக்கிட்டே இருப்பான். பிசாசுக்கு ஒரு பழக்கம் உண்டு, அவன் தோல்விகளை ஒற்றுக்கொள்ளவே மாட்டான். நான் தோத்தாங்கொலி பையனை ஒத்துக்கிடவே மாட்டான். இன்னைக்கு நீங்க பரிசுத்தத்தில் ஜெயிச்சிருக்கலாம், அப்ப நாளைக்கு உன்னை விழ வைப்ப, நாளைக்கு வருவான். நீங்க வாழ்க்கை ஃபுல்லும் பிசாசு கூட யுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். மனிதர்கள் நல்லவர்கள் தான், மனிதர்களை பிசாசு ஏவி நமக்கு விரோதமாக எழுப்புகிறான். அல்லேலூயா. நீங்க ஏன் இந்த மனுஷிக கூட்டம், தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே எண்ணிக்கைக்கு மிஞ்ச சத்துருக்கள் தாவீதுடைய வாழ்க்கையில, என் பகைஞர்கள் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள், என் சத்துருவின் கையில ஒப்புக்கொடாதேயும். தாவீதுடைய ஜெப குறிப்புகள். மனுஷங்க ஒரு பக்கம் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், பொல்லாத ஆவியின் சேனைகள் ஒரு பக்கம் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். தேவ பிள்ளையே, நாம வாழ்ற இந்த காலத்துல சத்துரு நம்மளை எப்படியெல்லாம் வேட்டையாடலாம் என்று அவன் சிந்தித்து கொண்டிருக்கிறான். நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த பாபிலோனை குறித்து ஆண்டவர் சொல்றார், சத்துருக்கள் உன்னை கொல்லுவார்கள்டா. அப்ப நான் சொல்லுகிறேன்,
நமக்கு விரோதமாய் எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் சரி, கர்த்தர் நம்மளை காப்பாற்றுகிற தீபமாய் அவர் நமக்கு வெளிப்படுவாராக. அல்லேலூயா. சமுத்திரத்தின் இரைச்சல். இப்படிதான் இவர்கள் எல்லாரும் போய்கொண்டிருக்கிறார்கள். சீஷர்கள் படகுல போய்கொண்டிருக்கிறார்கள். பலத்த காற்று. என்ன? பலத்த காற்றுகள், இரைச்சல். வானத்திலிருந்து மின்னல்கள் விழுகிறது, இடி விழுகிறது, காற்று அடிக்கிறது, சமுத்திரம் இறைகிறது. தன் வாழ்க்கை முடிந்தது, நாம் மரித்து போவோம், இனி இந்த வியாதியிலிருந்து நம்மளால வெளியே வர முடியாது, இந்த சூழ்நிலை நம்மளால வெளியே வர முடியாது, நாம் தோற்று போடும் என்று சொல்லி சாகுற நிலைமையிலே வேதம் சொல்லுகிறது, இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். அல்லேலூயா. இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறது. இவர்கள் பார்த்து ஐயோ பிசாசு வருகிறது என்று சொல்லி கத்தினார்கள். பேதுரு கேட்கிறான், நீர்தான் இயேசு என்று சொன்னால், நானும் இதே சமுத்திரத்தின் இரைச்சலின் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இந்த சமுத்திரத்தின் மேல் நடக்கட்டுமா என்று சொன்ன ஆண்டவர் சொல்றார், கம் ஃபார்வர்ட், வா, நடந்து வா. பேதுரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், தண்ணிக்குள்ள முழுகல்ல. ரெண்டாவது ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், தண்ணிக்குள்ள முழுகல்ல. மூணாவது ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், தண்ணிக்குள்ள விழல்ல. நாலாவது ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், தண்ணிக்குள்ள விழல்ல. 5 விழல்ல, 6 விழல்ல, 7 விழல்ல. 7வது ஸ்டெப், 8வது ஸ்டெப் அப்படி தாண்டும் போது பக்கத்தில் சமுத்திரத்தின் இரைச்சல்களை பார்த்து, ஓ அடிக்கிற தண்ணீரையும் வானத்தின் மின்னல்களையும் பார்த்து பயந்து தண்ணீருக்குள்ளே மூழ்கி போனான். இயேசு கைப்பிடிச்சு தூக்கி சொன்னார், அற்ப விசுவாசியே. அப்போ நல்ல நாம கவனிக்கணும், என்னன்னா இந்த சமுத்திரத்தின் இரைச்சல் நம்ம வாழ்க்கை முடிந்தது நமக்கு தோணும். ஒருவேளை நீங்க அந்த சிச்சுவேஷன்ல இருக்கலாம். அதனாலதான் மார்க் எழுதுகிற நற்செய்தி 4வது அதிகாரம் 39, 40, 41 என்று நினைக்கிறேன். எஸ், மார்க் 4 வாசிக்கிறேன். அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி, இதையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று, அமைதல் உண்டாயிற்று. அதற்கு இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, யாரோ இவர் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கடல்ல இரைச்சல் கேட்க காரணம் என்ன? காற்று. அதனாலதான் ஆண்டவர் காற்றையும் கடலையும் பார்த்து சொல்லுகிறார், இறையாதே, அமைதலாயிரு. காற்றை பார்த்து சொல்ற இறையாதே, கடலை பார்த்து சொல்லுகிறார் அமைதலாயிரு. உங்கள் வாழ்க்கை என்கிற பிரயாணத்திலே, உங்கள் விசுவாசம் என்கிற படகிலே பல துர்காற்றுகள் அடித்து உங்களை கீழே விழை தள்ளுவதை போல அடிக்கலாம். பொல்லாத மனிதர்கள் எழும்பினி எப்படி கரை சேருமா என்று பார்ப்போம். நீ எப்படி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு முன்னேறி போகிறாய் என்று பார்ப்போம். இக்கரை பூமி, அக்கறை பரலோகத்திற்குள்ள நீ எப்படி போகிறாய் என்று பார்ப்போம் என்று பொல்லாத ஆவிகளும் பொல்லாத மனிதர்களும் உங்களுக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக இரைச்சலை போல எழும்பி நிற்கலாம். பயப்படாதீர்கள். விசுவாசம் என்கிற கப்பலை துவக்கின கர்த்தர் நம் கப்பலை தான் இருக்கிறார். நீங்க நினைக்கலாம் அவர் தூங்கிவிட்டார் போல. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை, அவர் விழித்துதான் இருக்கிறார். காற்றையும் அடிக்குதா, கடல் அடிக்குதா. அந்த சீஷர்கள் பண்ணின தப்பு என்ன தெரியுமா? இயேசுவை எழுப்ப மறந்து விட்டார்கள். இயேசுவிடத்தில் நடப்பதை சொல்ல
சொல்ல மறந்து விட்டார்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா, ஊழியரே, சமுத்திர இரைச்சல் உங்கள் வாழ்க்கையிலே ஊழியத்தில் அடிக்கிறதா? இயேசுவிடத்திலே சொல்லுங்கள். இயேசு எழுந்து நின்று சொல்லுவார். காற்றையும் கதரையும் பார்த்து சொல்லுவார், இறையாதே. இந்த பகல் நேரத்தில், இந்த ராத்திரி நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜனப்பொழுதா இருக்கட்டும், இயேசு உங்கள் பிரச்சனைகளை பார்த்து சொல்லுகிறார், இறையாதே. இயேசு உங்கள் எதிரிகளை பார்த்து சொல்லுகிறார், இறையாதே. இயேசு நம்முடைய பொல்லாத வல்லமையான சத்துருவை பார்த்து சொல்லுகிறார், இறையாதே. கை தட்டி வாயை திறந்து சொல்லுங்க, இனி எந்த பிசாசும் இறையக்கூடாது, இனி எந்த ஆவிகளும் இறையக்கூடாது. சமுத்திரத்தின் இரைச்சல் இயேசுவின் நாமத்திலே சைலண்ட், அமைதலாய் போ. பரோலா பராகத்தாரஸ். இனி இறையக்கூடாது. இனி சத்துரு எங்களுடைய வாழ்க்கையில இறைய அனுமதி கொடுக்காதீங்க ஆண்டவரே. புயல் வந்தாலும், காற்று அடித்தாலும், மழை பெய்தாலும், மின்னல் அடித்தாலும் என் படகு விழுந்து போகாது. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் கை தட்டி. என் படகு விழுந்து போகாது, என் படகு விழுந்து போகாது. அல்லாஹ் கரோத்துரியா கபாலா. நான் சத்துரு எப்போ ஊழியத்தில் விழுமா, எப்போ இவன் கேவலப்படுவா, எப்போ இவனை தப்பு தப்பா சொல்லுவாங்க, எப்போ வெக்கப்பட்டு போவான்னு சொல்லி சத்துரு கண்ணை திறந்து பார்க்கலாம். தேவ பிள்ளையே, உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஜெபிக்கிறவனை பிசாசு கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். அப்படி அவர் ஒப்பு கொடுத்தாலும் பிசாசுக்கு அது ஆபத்தாக தான் முடியும். காற்றை பார்க்கிறார், கடலை பார்க்கிறார், இறையாதே. சமுத்திரத்தின் இரைச்சல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நடுங்க வைக்கும். சமுத்திரத்தின் இரைச்சல் விசுவாசத்தை கலங்க பண்ணும். சமுத்திரத்தின் இரைச்சல் ஒரு மனிதனுக்குள்ளே உயிர் பயத்தை கொண்டு வரும். எத்தனை சத்துரு உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள். எத்தனை ஆவிகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருந்தாலும் நீங்கள் பயப்படாதீர்கள். மோசையை பார்த்து, யோசுவாவை பார்த்து, ஏசாயாவை பார்த்து, உங்களை பார்த்து, எங்களை பார்த்து இன்னும் ஏசப்பா சொல்றார், பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். பயப்படாதே, உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். பயப்படாதே, பயப்படாதே என்று இன்றும் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எத்தனை சமுத்திரத்தின் இரைச்சல் வந்தா என்னாக்கா? கப்பல்ல இருக்கிறது யாரு? கப்பலை இயக்குகிற மாலுமி யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் என்னோடு இருக்கிறார். ராஜாதி ராஜா நம்மோடு இருக்கிறார். நான் மீண்டும் உங்களுக்கு இப்படியாக சொல்றேன், எத்தனை இரைச்சல்கள் வந்தாலும், யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காதீங்க, அதை கேட்காதீங்க. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, அப்பா, காற்றையும் கடலையும் அதட்டுகிற நீர், என் வாழ்க்கையில் பயங்கர சமுத்திரத்தின் இரைச்சல் கேட்கிறது. என் படகு உடைந்து போகுமோ என்று, என் போலா தூரா ஹாலா தீரா, என் படகு உடைந்து போகுமோ என்று பயப்படுகிறேன். என் வாழ்க்கை கரை சேராதோ என்று பயப்படுகிறேன். நான் கரையை பார்க்க மாட்டேனோ என்று பயப்படுகிறேன். நடு கடலுக்குள்ள இருப்பதை போல மனிதர்கள் இல்லாமல் இருக்கிறேன். காற்றும் கடலும் இயற்கை முதல் கொண்டு எனக்கு விரோதமாய் எழும்புகிறது என்று சொல்லி நீங்கள் இதை கேட்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை அழைத்த நான் உன் படவிலே உன்னோடு கூட தான் நான் இருக்கிறேன். இயேசுவுக்கு இரைச்சலை தெரியப்படுத்துங்க. இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற புயல்களை தெரியப்படுத்துங்க. அவர் சொல்லுவார், இறையாதே, அமைதலாயிரு, சமுத்திரங்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படியும்.
எத்தனை மனிதர்கள் சமுத்திரத்தை போல கொடிய துன்மார்க்கர்கள் உன்னை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடுவேன், என்ன செய்கிறாய் என்று பார்ப்போம். இனிமோ ஊழியத்தில் முன்னேற்றம் இருக்காது, இனிமோ ஊழியத்தில் யாரும் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள், உன் ஊழியத்தில் நீ கரைப்பட்டு விட்டாய், உன் ஊழியத்தில் அவமானப்படுத்தப்பட்டு விட்டோ என்று சொல்லி சிரிக்கலாம். இல்லை இல்லை இல்லை, கர்த்தரிடத்தில் சமூகத்தில் போய் மீண்டும் விழுங்கள், மீண்டும் உங்களை திரும்ப எடுப்பித்து கட்டுவார். அவர் பாவி என்று ஒரு மனிதனும் சொல்லுவது இல்லை. அல்லேலூயா. உங்க தலைக்கு மேல கை வச்சு சொல்லுங்க, இறையாதே, அமைதலாயிரு. சைலண்ட், சைலண்ட், சைலண்ட். உங்களுக்கு புரியுதா? சமுத்திரத்தின் இரைச்சல், கொடிய மனிதர்கள், பொல்லாத இராணுவங்கள். எலிசா தீர்க்கதரிசிக்கு விரோதமாக சீரிய இராணுவம் எழுப்பி வந்தது. ஆனால் ஒருவனும் தீர்க்கதரிசியாக எலிசாவின் மேல் என்ன வைக்கவில்லை? கை வைக்கவில்லை. அதைவிட பெரிய இராணுவம் நம்மளை பாதுகாக்கிறது. அதைவிட பெரிய இராணுவம் நம்மளை பாதுகாக்குகிறது. இந்த சீரிய இராணுவத்துடைய தலைவர் வெறும் மனுஷன், ஆனால் என்னை காக்கிற இராணுவத்துடைய தலைவர் உலகத்தை உண்டு பண்ணின ஒரே ஒரு தெய்வம், இயேசு. தம்பி, தங்கச்சி, காலேஜில் ஸ்கூலில் படிக்கிற மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள் கடலின் இரைச்சலை போல பயமுறுத்தலாம். டோன்ட் வரி, இயேசு கூட இருக்க. அதான் பக்தர் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், உன்னோடு நான் இருக்க உன் படகு கவிழ்ந்திடுமோ, கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே நீ, கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு நான் இருக்க உன் படகு கவிழ்ந்திடுமோ. நாம சொல்லுவோம், என்னோடு நீங்க இருக்க என் படகு கவிழ்ந்திடுமோ, கரை சேர்ந்திடுவேன் நான், கரை சேர்ந்திடுவேன், கரை சேர்ந்திடுவேன் நான், கரை சேர்ந்திடுவேன். நீ கரை சேருவாய், நீ கரை சேருவாய். ஆண்டவர் கூட இருக்கிறார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே, இன் பிரசன்ஸ் ஆஃப் எனிமி, சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் சத்துருக்களை அழிக்க மாட்டா, சத்துருக்களை வாழ வைத்தே நம்மளை உயர்த்துவார். தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாய் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகிக்கிறீர். கண்ணை மூடி ஜெபிங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசுவின் இரத்தத்தை எடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
எங்களுடைய வாழ்க்கையிலே சமுத்திரத்தின் இரைச்சல்கள் கேட்கக்கூடாது ஆண்டவரே. எந்த சத்துருவும் எங்களை மேற்கொள்ளாதபடி செய்யுங்கப்பா. எந்த பிசாசின் தந்திரங்களோ எங்களை மேற்கொள்ளாதபடி செய்யுங்கப்பா. எந்த பிசாசின் ஆயுதங்களோ எங்களை மேற்கொள்ளாதபடி செய்யுங்கப்பா. சத்துரு வெட்கப்பட்டு போகும்படி செய்யுங்க ஆண்டவரே. சத்துரு அவமானப்பட்டு போகும்படி செய்யுங்க ஆண்டவரே. சத்துரு எங்களை பார்த்து எப்பொழுது விழுவான், எப்பொழுது நாசமாவான், எப்பொழுது கீழே தள்ளப்பாடுவான் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீராக. ஜெபிங்க ஜெபிங்க. ஊடா ஃபாலா தீரியா மூனியா அஸ்ரேபன் த்ரோஹஸா காடுதியா கெலோரியா கமூரி தேரா ஊடா அத்துரியா பாலா கட்டுடி அந்தலா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சமுத்திரத்தின் இரைச்சல்கள் வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் படகுல இருக்கிற கர்த்தாவே, உம்முடைய வாயை திறந்து சொல்லும் இறையாதே அமைதலாயிரு என்று. எல்லாம் அடங்கி போகட்டும், எல்லாம் அடங்கி போகட்டும், எல்லா இரைச்சல்களும் அடங்கி போகட்டும். இந்த லவா தூரியா இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் அடங்கி போவதாக. தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய மகிமைக்குள்ளே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த எக்ஸாமில் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஸ்கூல் காலேஜுக்கு போகும்போது உதவி பண்ணுங்க. நல்ல 12th ரிசல்ட் வரட்டும். நல்ல காலேஜஸில் சீட் கிடைக்கட்டும். நல்ல கவுன்சிலிங் கிடைக்கட்டும். நல்ல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பலப்படுத்தும். 10th முடிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல குரூப் எடுக்க அனுக்கிரகம் தாரும். வாதைகள் எங்களை தொடாதபடி பாதுகாத்து கொள்ளும். எலெக்ஷனை எதிர்நோக்குகிறோம். எலெக்ஷனில் தேவ பிரசன்னம் இருக்கட்டும். வன்கண்கள், பொறாமையின் கண்கள், எரிச்சலின் கண்கள், மந்திர வல்லமைகள் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும். நீங்கள் அப்படி செய்கிறீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, புயே இந்த சமுத்திரத்தின் இரைச்சலை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அடங்க பண்ணுவாராக. தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருங்கள். இயேசுடைய ரகசிய வருகை சீக்கிரம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்றைக்கு கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறது யுத்தமும் யுத்தத்தின் செய்தியும். அதில் பாருங்கள், இன்னைக்கு சீக்கிரத்தில் இயேசு வரப்போகிறார். ஆகவே ஆயத்தமாகுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆயத்தப்படுத்தி காவலனாயிரு. அநேக ஜனங்களுக்கு நீங்கள் பிரயோஜனமாய் மாறுவீர்கள். தொடர்ந்து உங்களுடைய ஜெபத்தில் ஜாஷ்வா டிவிக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதோடைய தேவைகள் அதிகம். இன்னும் நம்முடைய தரிசனம் தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் ஜாஷ்வா டிவியை கர்த்தர் கொண்டு போகணும். ஜெபிக்கிற மக்களை, உழைக்கிற மக்களை, கொடுக்கிற மக்களை கர்த்தர் எழுப்பணும். கர்த்தர் அகில உலகத்திற்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை ஆண்டவர் கொண்டு செல்ல ஜாஷ்வா டிவியை பயன்படுத்த வேண்டும். அடியனுக்காகவும் அடியனுடைய ஊழியங்களுக்காகவும் பிரயாணங்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் கர்த்தருக்காக பயன்பட, கர்த்தர் உயர்த்த, மேன்மைப்படுத்த, கனப்படுத்த ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் மீண்டும் நாம் சந்திப்போம். கர்த்தர் வருகையிலே முந்திவிட்டார் என்று சொன்னால் பரலோகத்திலே சந்திப்போம். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளு ருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளு ருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ்,
டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்ப கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளருட்டி.